காலை வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வக்ஃப் திருத்த சட்டத்தின்படி வக்ஃப் வாரிய உறுப்பினர்களை நியமிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சரவைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பேசிய போது, தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக டி.ஆர்.பி. ராஜா பேட்டி அளித்துள்ளார். ஒன்றிய அரசின் வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் உட்பட உச்சநீதிமன்றத்தில் 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வக்ஃப் உடைமைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன என்று உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். திருவிழா போன்ற முக்கிய நாட்களில் கோவில்களில் கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். நெல்லை மாநகர் டவுன் பகுதியில் கடந்த மார்ச் 18ஆம் தேதி அதிகாலை தொழுகை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் ஜாகிர் உசேன் பிஜ்லி 4 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். நிலம் தொடர்பான சர்ச்சையில் அதே பகுதியில் வசிக்கும் தஃபி தரப்பினரால் கொல்லப்பட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நிலத்தகராறு காரணமாக தனக்கு கொலை மிரட்டல்கள் வருவதாக கொல்லப்படுவதற்கு முன்பு ஜாகிர் உசேன் பேசிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இவ்வழக்கில் கார்த்திக் வயது 32, அக்பர் ஷா வயது 32 ஆகியோர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். தலைமறைவாக இருந்த தௌபிக்கை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு கைது செய்தனர். இவ்வழக்கு தொடர்பாக இதுவரை மொத்தம் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான நூர்நிஷா கைது செய்யப்பட்டுள்ள நூர்நிஷாவை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஸ்பேஸ் டெக் நிறுவனங்களும் இனி தமிழ்நாட்டை நோக்கி வரும் என்று அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மகிழ்ச்சியான செய்தியை கூறியுள்ளார். கழக தலைமையின் அனுமதி பெறாமல் தொலைக்காட்சிகள், சமூக ஊடகங்கள், பத்திரிகைகள் மற்றும் இன்ன பிற தகவல்கள் தொடர்பு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க வேண்டாம் என நிர்வாகிகளுக்கு அதிமுக தலைமை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் அதிகரிக்கும் என்கவுண்டர்கள் என்று காவல்துறைக்கு மதுரை ஐகோர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 10 திருக்கோயில்களில் பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் வியாழக்கிழமை அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விண்வெளி துறையில் கவனம் செலுத்த ஒப்புதல் வழங்கப்பட்டதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்தார். இந்நிலையில் நமது பிள்ளைகளுக்கு நமது ஊரிலேயே அதிக ஊதியம் தரும் வேலைவாய்ப்புகள் என்று டி.ஆர்.பி. ராஜா கூறியுள்ளார். ஏற்காடு மற்றும் ஏலகிரியில் கம்பிவட ஊர்தி வசதி அமைத்திட தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். டெல்லியில் இம்மாத இறுதியில் அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட உள்ளது. இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்க அனைவரும் இணைந்து உறுதியுடன் போராடுவோம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலகில் உள்ள பண்டைய காலத்து பாரம்பரிய கலாச்சார நினைவு சின்னங்களை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 18ஆம் தேதி உலக பாரம்பரிய தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் மாமல்லபுரம் புரதான சின்னங்களை சுற்றி பார்க்க நாளை அனுமதி இலவசம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டையில் ரூபாய் 8 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்த முயன்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார். டாஸ்மாக் அலுவலகத்தில் நடந்த சோதனை விவகாரத்தில் பொய்யான தகவலை கூறி வழக்கை திசை திருப்ப முயற்சி நடக்கிறது என அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. வக்ஃப் திருத்தத்திற்கு இடைக்கால தடை விதித்திருக்கும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கும் விஜய், இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் நான் எப்போதும் துணை நிற்பேன் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். மதுரையில் உலக தமிழ் சங்க வளாகத்தில் கல்வெட்டு அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய திடீர் சோதனை சட்டவிரோதம் என்று அறிவிக்க கோரி சென்னை ஐகோர்ட்டில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், கே. ராஜசேகர் ஆகியோர் முன்பு விசாரணை நடைபெற்று வருகின்ற நிலையில் சோதனையின் போது அதிகாரிகள் துன்புறுத்தப்படவில்லை என்று அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்கள் குறித்து சர்ச்சை பேச்சு காரணமாக அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் சமண பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் என்று 20 அறிவிப்புகளை அமைச்சர் ராஜேந்திரன் வெளியிட்டுள்ளார். இன்று தலைமை செயலகத்தில் பிரான்சின் விளையாட்டுத்துறை தூதர் சாமுவேலுடன் ஒரு நல்ல சந்திப்பு நடந்தது என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கட்சி கொடியில் யானை சின்னம் விஜய் பதிலளிக்க கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களில் எத்துப்பல் பிரச்சனை உள்ள 600 பேரை தேர்வு செய்து அவர்களின் சிகிச்சைக்கு உதவியுள்ள விருதுநகர் மாவட்ட ஆட்சியரை மதுரை எம்பி சு. வெங்கடேசன் பாராட்டியுள்ளார். இரட்டை இலை விவகாரம் குறித்து 28ஆம் தேதி விசாரணையை தொடங்குகிறது தேர்தல் ஆணையம் என்ற தகவல் வெளியானது.
அண்ணா சதுக்கத்திலிருந்து பூந்தமல்லி நோக்கி அரசு பேருந்து ஒன்று இன்று மாலை 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. பேருந்தை டிரைவர் ஏழுமலை என்பவர் ஓட்டி சென்ற நிலையில் பேருந்து பூந்தமல்லி அடுத்த குமணன்சாவடி அருகே சென்றபோது திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே மெட்ரோ ரயில் பணிக்காக அமைக்கப்பட்டிருந்த மெட்ரோ ரயில் பாலத்தின் தூணில் மோதி விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். நாடு முழுவதும் மருத்துவமனைகளில் இருந்து பிறந்த குழந்தைகள் கடத்தப்படுவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை தடுப்பதற்காக மருத்துவமனையில் புதிதாக பிறந்த குழந்தைகள் திருடப்பட்டால் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டுமென அனைத்து உயர்நீதிமன்றங்களுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. வேலூர் மத்திய சிறையில் தண்டனை பெற்று வந்த ஆயுள் தண்டனை கைது முத்துக்குமார் கடந்த 2022 பிப்ரவரி 21 சிறையிலிருந்து தப்பி சென்றான். அவனை வேலூர் மத்திய சிறை காவலர்கள் மற்றும் பாகாயம் போலீசார் வருடக்கணக்கில் தேடி வந்தனர். இந்த நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் முத்துக்குமார் சிக்கியுள்ளான். பெங்களூருவில் வைத்து முத்துக்குமாரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழக ஆளுநர் RN ரவி திடீரென இன்று டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் அமித்ஷாவை சந்திக்கிறாரா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. நாகை மாவட்டம் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் கட்சியிலிருந்து விலகுவதாக அதிமுக கிளை செயலாளர் பக்கீர் மைதீன் கடிதம் எழுதியுள்ளார். இஸ்லாமியர்களை பழிவாங்கும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்காக 53 ஆண்டுகள் கால கட்சி பணியிலிருந்து விலகுவதாகவும் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மதுரையில் கஞ்சா கடத்திய குற்றவாளிக்கு 12 ஆண்டுகள் சிறை விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கியுள்ளார். தேசிய கல்வி உதவித்தொகை தேர்வு தேர்ச்சியில் குளறுபடி, திருத்தப்பட்ட பட்டியல் வெளியிட வேண்டுமென அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பில்ட் இன்டெக் கண்காட்சி கோவை கொடிசியா வளாகத்தில் 4 நாட்கள் நடைபெறவுள்ள இதில் சர்வதேச தேசிய அளவிலான வர்த்தக நிறுவனங்கள் கலந்து கொள்ள உள்ளதாக கொடிசியா நிர்வாகத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே உள்ள காசிமேஜர்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் குமாரசாமி. இவருடைய மகன் குத்தாலிங்கம் வயது 35. இவருடைய மனைவி தனலட்சுமி. இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ள நிலையில் குத்தாலிங்கம் மனைவி கண்முன்னே தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இதில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வாணியம்பாடி அருகே பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் இளையராஜா சாமி தரிசனம் செய்தார். விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில் கிராமத்தின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும். இந்த கோயிலுக்கு கடந்த 2016 ஆண்டு கும்பாபிஷேகமும் 2022 ஆண்டு தர்மர் பட்டாபிஷேக விழாவும் நடைபெற்றது. அதே சமயம் இந்த கோயிலில் பட்டியலின மக்கள் தரிசனம் செய்வதற்கு மாற்று சமூகத்தினர் தொடர்ந்து அனுமதி மறுத்து வந்தனர். மேல்பாதி சமூக பிரச்சனையால் மூடப்பட்ட கோயில் நீதிமன்ற உத்தரவால் திறக்கப்பட்டது. கடந்த 2022 ஆண்டு கோவையில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக மேலும் 5 பேர் மீது NIA அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். பாஜக ஆட்சியில் தலித்துகள் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை மருதமலையில் அமைக்கப்பட உள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு அறிவித்துள்ளார். தங்கம் முதல் அனைத்து பொருட்களின் விலையும் உயர்வு பெற்றுள்ளதாக பிரதமர் மோடியை சித்தராமையா கடுமையாக சாடியுள்ளார். நடிகர் விஜய் நடித்த சச்சின் திரைப்படம் நாளை திரையரங்குகளில் மறுவெளியீடு செய்யப்படுகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து 4வது அமர்வாக வலுவடைந்து நேற்று 27 காசுகள் உயர்ந்து 85 ரூபாய் 37 முடிவடைந்தது. தோனி என்னை மரியா ஷரபோவா என்று அழைப்பார் என்று நினைவுகளை மோஹித் சர்மா பகிர்ந்துள்ளார். BCCI சம்பள ஒப்பந்த பட்டியல் விரைவில் வெளியாக உள்ளது. அபிஷேக் சர்மா, நிதிஷ் உள்ளிட்ட இளம் வீரர்கள் இடம்பெறலாம் என்ற தகவல் வெளியானது. IPL சூதாட்ட சர்ச்சையில் 10 அணி வீரர்களுக்கும் BCCI அலர்ட் விடுத்து கண்காணிக்கும் குழு அமைக்கப்பட்டது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,360 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,920 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மிதமான மழை தொடரும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.